ஒரு குட்டியாக ஒரு வீடியோ பார்க்கலாமா? ரொம்ப லாங்காக போகாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரிதம் வித் ஆர்த்தி. உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஷாப்பிங் போக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். போய் வாங்குகிறோம் அப்படின்றத விட என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காகவே போவேன். மோஸ்ட்டாக கடைக்கு போகிறாங்க எங்கள் வீட்டில் அப்படின்னாலே கூட வேடிக்கை பார்க்குறதுக்காக போகணும்னு தோணும் எனக்கு. ஸோ இங்கே ரொம்பவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா காய்கறியுமே. வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பார்க்கலான்ட்டு எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். நிறைய இடத்துல அப்போ தான் போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாகவே போயிட்டோம். 7 மணிக்கு மேலே தான் எப்போயுமே அப்பா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. நான் எப்போயாவது தான் போவேன். இது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம், ஒரு மந்த்துன்னே சொல்லலாம், ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் சந்தைக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயுமே சந்தைலாம் போடுவாங்களா? அங்கேயும் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்குமான்ட்டு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா ஸ்பைசஸ், அப்புறம் 10 ருப்பீலேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம தனியாக போய் வாங்கினோன்னா இதெல்லாம் அதிகமான ரேட்டில் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே எல்லாமே கம்மியாக கிடைக்கும். சந்தையில் என்னும்போது எல்லா ரேட்டுமே கம்மியாக இருக்கும். மளிகை கடையில் போய் வாங்குறதுக்கும் சந்தையில் வாங்குறதுக்கும் ஒரு மேக்ஸிமம் 5 ருப்பீஸ்லேருந்தே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நமக்கு. நாங்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சமாக தான் வாங்கினோம். ரொம்ப அதிகமாக வாங்கலை. கருணக்கிழங்கு, கேரட்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு இருந்தோம். இது நான் கொஞ்சம் இது வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மட்டும் நான் வாங்கினேன். இது 1 கிலோ இருக்கா? அரை கிலோ. கேரட்டு சின்னதாக போதும். எவ்வளோ? அரை கிலோ 30 ரூபா, 1 கிலோ 60 ரூபா. அரை கிலோ 30. ஒரே கை தான். நீங்க அது வாங்கி வாங்க சார், வாங்க. பாப்கார்ன் 10 சாப்பிட்டா சத்து. சூடான பாப்கார்ன், சுவையான பாப்கார்ன், மசாலா பாப்கார்ன். ஒரு பாக்கெட் 10 ரூபாய். இனிப்பா இருக்கா? இப்பெல்லாம் கொஞ்சம் அதுல இது நல்லா அது அடிப்பட்ட மாதிரி இல்லை. இல்லைம்மா, இதை காய் முடுறது இது மாதிரி உடஞ்சி இந்த வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குமா? சாப்பிட்டு உடம்பு பாருங்க. உடம்பு பார்த்து
எவ்வளோ? கொய்யாப்பழம், பலாப்பழம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே ஸ்பைசஸ் வாங்கலாம் சொல்லிட்டு போயிட்டோம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான சில பொருட்கள், அந்த பன்னு, அப்புறம் மீன் மேக்கர் சொல்லுவோம் இல்லையா அது, தென் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம் அதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் மசாலா ஐட்டமும் வாங்கினோம். மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே 10 ருப்பீஸ்லேருந்து தான் இருந்தது. எல்லாமே கம்மியாக இருக்கும். ஸோ மல்லிகை கடையில் நம்ம போயிட்டு வாங்கும்போது ஒரு ரேட் இருக்கும். பட் இதில் வந்து அதுக்கு கம்மியாக ஒரு 5 ருப்பீஸ் ஆர் 2 ருப்பீஸாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படி கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் வெளிச்சத்தில் போனதுனால எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. இன்னும் நைட் டைமில் போனால் இதை விடவே இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த லைட் செட்டிங்கில் பார்க்குறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். உங்கள் ஊரில் இந்தமாதிரி சந்தெல்லாம் போட்டிருக்காங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்ப மந்த்துக்கு அப்புறம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் போனதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இதுக்கப்புறம் வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூவாக அப்டேட் ஆகிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.